Hi viewers, welcome to North Moon. நீங்கள் இப்போ தான் நார்த் மூன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கான வீடியோவில் உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி ஹோம் டெக்கர் மாதிரி ஒரு சிம்பிளான கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் இப்போ 2 கலரில் உள்ளன் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ரெட் வித் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். எனக்கு அந்த கான்ட்ராக்ஷன் நல்லாயிருக்கும்னு தோணுனதால் ரெட் வித் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் ஆகிற மாதிரி 2 கலர் எடுத்துக்கோங்க. பிங்க் ப்ளூ, பிங்க் வித் வயலட், எல்லோ வித் ஆரஞ்ச், எல்லோ வித் ரெட், அந்த மாதிரி எல்லா கலருமே கான்ட்ராஸ்ட் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் கூட நீங்கள் 2 கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரெட் வித் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 கலரையுமே இந்த மாதிரி கொஞ்சம் நூல் எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அளவுக்கு நூல் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன மேட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு குட்டியாக இருக்கும் ஒரு மேட்ச் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது எதுக்காகன்னா இந்த மாதிரி வச்சு ரோல் பண்ண போகிறோம். அந்த உள்ளன் த்ரெட்டை வச்சு ரோல் பண்ணிக்க போகிறோம். அதை வந்து நீங்கள் ஃபிங்கர்ஸில் கூட வச்சு ரோல் பண்ணலாம். நான் ஃபிங்கர்ஸில் ரோல் பண்ணும்போது கையெல்லாம் தெரியாமல் மடங்கிடும். அதனால் ரோல் பண்ணுறது பர்ஃபெக்டாக வராது. அதனால் நான் என்னோடய 3 ஃபிங்கர்ஸ் சைஸில் வந்துட்டு அந்த மேட்ச் பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மேட்ச் பாக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்க ஆப்ஜெக்ட், வித்தாக இருக்க ஆப்ஜெக்ட் மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சின்னதாக ஒரு பிளாக் கலர் த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கும்போது புரியும். சின்னதாக ஒரு பிளாக் த்ரெட் கட் பண்ணிவிட்டு அதை இப்படி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அது மேலே இந்த த்ரெட்டை வச்சு அப்படியே ரோல் பண்ணிக்க போகிறோம். இப்படி சுற்றிக்கோங்க. எப்படிங்கிறது புரியும். ஃபர்ஸ்ட்டு கட் பண்ண த்ரெட் வந்துட்டு உள்ளே இருக்கணும். அதை சுற்றி வந்து அதே மாதிரி இப்படி சுற்றிக்கலாம். இதை வந்துட்டு டோட்டலாக 50 டைம்ஸ் ரோல் பண்ணிக்கோங்க. 50ங்கிறத வந்து நான் ஒரு கவுண்ட் மாதிரி எடுத்திருக்கேன். 2 கலருமே ரோல் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஈக்குவலாக இருக்க மாதிரி ரோல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 50ங்கிறத கவுண்ட்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு 50 டைம்ஸ் ரோல் பண்ணலன்னா கூட எபோவ் 30 வந்து ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இதை வந்து ஒரு பால் மாதிரி தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக எபோவ் 30 வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கு கீழே எடுத்திங்கன்னா ரொம்பவே சின்னதாயிடும். இப்போ வந்து நான் 50 டைம்ஸ் ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். ரோல் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருந்ததை கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பிளாக் த்ரெட்டை வந்து நான் எப்படி வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லையா அந்த பிளாக் த்ரெட்டு. இப்போ அதை இன்னும் கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுட்டு அது மேலே இந்த ரெட் கலர் த்ரெட்டை வச்சு சுற்றிக்கலாம். இந்த ரெட் கலருமே வந்துட்டு 50 டைம்ஸ் ரோல் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு பால் மாதிரி தான் மேக் பண்ண போகிறோம். டபுள் கலர் பால் மாதிரி இருக்கும். ஸோ ரெட் கலரையும் 50 டைம்ஸ் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்துட்டு ஒரே அளவுக்கு வித்து இருக்க மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. பிளாக் த்ரெட் இந்த அளவுக்கு ஒரு ஃபிங்கர் அளவுக்கு வித்து இருந்துச்சுன்னா ரெட் த்ரெட்டும் அதே மாதிரி வித்து இருக்க மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரோல் பண்ணும்போது ரொம்ப டைட்டாகவும் ரோல் பண்ணிடாதீங்க, அதே மாதிரி ரொம்பவும் லூஸாகவும் ரோல் பண்ணிடாதீங்க. மீடியமாக இருக்க மாதிரி பார்த்து ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் த்ரெட்டுமே ஓரளவுக்கு ஃபுல்லாக சுற்றி முடிக்க போகிறோம் 50 டைம்ஸ். ஸோ இப்போ ரெட் த்ரெட் 50 டைம்ஸ் சுற்றியாச்சு. அதையுமே எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த உள்ளே இன்சர்ட் நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த உள்ளே இன்சர்ட் பண்ணோம் இல்லையா அந்த பிளாக் த்ரெட், அதை வந்து இந்த மாதிரி எடுக்க முடியும். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு கூட த்ரெட்டை உள்ளே விட்டுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட்டே வச்சுட்டு அப்புறம் ரோல் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் சுற்றிட்டு இன்சர்ட் பண்ணுறதுனால கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது இந்த மாதிரி டைட்டாக வந்து கட்டிக்க போகிறோம். ஒரு 2 முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு சைடில் வந்து இப்படி 2 முடிச்சு போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வந்துட்டு டைட்டாக உங்களால் இழுத்து முடிச்சு போட முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தான் டைட்டாக போட்டாலும் கொஞ்சம் வந்துட்டு அது லூஸாக தான் இருக்கும். அது பரவாயில்ல. நான் முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக போட்டுட்டு டைட்டாக ஃபஸ்ட்டு இழுத்துக்கோங்க ரெண்டையுமே. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்துட்டு நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ சுற்றினோம் இல்லையா அந்த ரெட் பிளாக் த்ரெட்டை அப்படியே வந்துட்டு வெளியில் எடுத்துடணும். இப்போ கொஞ்சமாக ரெட் த்ரெட் வந்துட்டு எனக்கு எக்ஸஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டே எக்ஸஸாக இருந்ததை கட் பண்ணிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சு, அதையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அதை வெளியில் எடுத்துக்கலாம். அந்த மேட்ச் பாக்ஸ்லேருந்து இப்படி தம் ஃபிங்கர் அண்ட் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இப்படி இழுத்துட்டே வந்தீங்கன்னா அது அப்படியே மெதுவாக வெளியில் வரும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வெளியில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஸ்பீடாலாம் வெளியில் இழுத்துட்டிங்கன்னா அந்த த்ரெட்டோட பொசிஷன்ஸ் மாறிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து கொஞ்சம் மெதுவாக அது மட்டும் வெளியில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள், இல்லைனா பொசிஷன் மாறிடும். இந்த மாதிரி பொறுமையாக வெளியில் எடுத்துக்கலாம். எதுக்கும் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு உள்ளே விட்டுட்டு டைப் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து அந்த த்ரெட் இப்படி இருக்கு இல்லையா, ஒரு சைடு வந்துட்டு நாட் போட்டிருக்கோம், அதை அப்படியே வச்சு இன்னொரு சைடு திருப்பி நாட் போட போகிறோம். அது இருந்தது வந்து அப்படியே இருக்கும், அது அப்படியே பேக் சைடு திருப்பி அந்த நூலை மட்டும் கொண்டு வந்து அப்படியே வந்துட்டு நாட் போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் நாட் போட்டதுக்கு அப்புறமா அது பார்க்க எப்படி இருக்கும்னா ஒரு பால் மாதிரி இருக்கும், ஒரு பால் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும். நல்லா டைட்டாக ஒரு 2 நாட் அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பால் ஷேப் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த நாட் போட்டதுக்கப்புறமா மீதி இருக்க த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். எப்படி நாட் போட்டேன் அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மீதி இருக்க எக்ஸஸாக இருக்க நூலை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்துட்டு ரொம்ப எக்ஸஸாக இருக்கிறத கிட்ட வரையும் போயெல்லாம் கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே இருந்தே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிட்ட போய் கட் பண்ணிட்டீங்கன்னா தெரியாமல் அந்த நூலும் சேர்ந்து கட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்படி மேலே இருந்தால் அந்த பால் பார்க்கும்போது இப்படி மேலே 2 நூல் இப்படி மடிஞ்சு இருக்க மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இப்போ வீடியோவில் பார்க்கும்போது நல்லாவே புரியும் எதை கட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அந்த பால் நீங்கள் எடுத்து பார்த்தாலே கர்வியாக இருக்க மாதிரி இருக்கும் எல்லா நூலுமே, ஏன்னா நம்ம சுற்றி இருக்கோம் இல்லையா, அதனால் அப்படி கர்வ்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கர்வ்டாக இருக்கிறதுக்கு சென்டர்லாம் சிசர்ஸ் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்க போகிறோம். 2 ஃபுல்லாக பால் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்படியே நடுவில் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிவிட்டு 2 சைடுமே இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். எல்லாமே அந்த பால் ஃபுல்லாக கட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் இதுக்கு வந்துட்டு ஷார்ப்பாக இருக்க மாதிரி சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வச்சுருக்க சிசர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லை, அதனால் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வேறு சிசர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வேறு சிசர் எடுத்து கட் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்துட்டு நல்லா நீட்டாக வந்துச்சு. கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும்லாம் இல்லை. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாக இருந்துச்சு, அதனால் இப்போ வேறு சிசர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதே மாதிரியே அந்த நூலை ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறது நல்லா தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வச்சு காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி உள்ளே விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணக்கப்புறமா அதை ரைட் சைடு லெஃப்ட் சைடு இப்படி தள்ளி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே இப்போ ஓரளவுக்கு ரெட் கலர் வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலரை கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக 2 கலருமே கட் பண்ணணும். இது கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு ஆகலாம் ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே பார்த்து பண்ணிக்கோங்க. ஸ்பீடாக கட் பண்ணிங்கன்னா சப்போஸ் உள்ளே இருக்க நாட் கூட சேர்ந்து கட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து சிசர்ஸை மேலே மட்டும் வச்சுட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு ஃபுல்லாக கட் பண்ணி முடிக்க போகிறோம். நல்லா எல்லா இடமுமே நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணக்கப்புறம் அந்த சைட்லலாம் இப்படி விரித்து விட்டுக்கோங்க. கை வச்சு சும்மா இப்படி விரித்து விட்டுக்கிட்டே இருந்தால் வந்துட்டு அது ஒரு பால் மாதிரி வரும். இப்போ பாருங்கள், ஒரு பால் மாதிரி வந்திருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி வரும். இதுவுமே வந்துட்டு இப்போவே ஒர்க் முடியலை, இதை கொஞ்சம் இனி ஷேப் பண்ணணும். இப்படியே இருந்தால் பால் பார்க்க நீட்டாக இருக்காது. ஸோ கொஞ்சமாக இதை ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணுறதுக்குமே அதே மாதிரி தான் இந்த மாதிரி சிசர்ஸ் வச்சு வெட்டிக்கிட்டே இருக்கணும். இது வந்துட்டு நூல் வந்துட்டு ரொம்ப நீட்டி நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வெட்டி அதை கொஞ்சம் சாஃப்டாக மாற்றுற மாதிரி பண்ணணும். பாம் பால் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பால் மாதிரி தான் மேக் பண்ண போகிறோம். இது வந்துட்டு ஹோம் டெக்கரேஷனுக்காகலாம் யூஸ் பண்ணிக்கலாம். வெஹிக்கல்ஸ்லலாம் நூல் கட்டி டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்துட்டு இதோட லுக் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு நூல் ஒரு கொஞ்சமாக சாஃப்டாக ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொம்பவே ஹைட்டாக நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக ஆகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சு. நல்லா சாஃப்டாக வர மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி அது வந்துட்டு பார்க்குறக்கே சாஃப்டாக இருக்கும், கையில் தொட்டு பார்க்கும்போதும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இது இப்போ ரொம்பவே வந்துட்டு சாஃப்டாக இருக்குது, கையில் தொட்டு பார்க்கும்போதே வந்துட்டு அது ஒரு மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வர மாதிரி நல்லா மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 பீசஸ் மேக் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் பிளாக்கில், அப்புறம் இன்னொன்று வந்துட்டு ஆரஞ்ச் எல்லோ கலர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் 3 கலர்ஸில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் மேக் பண்ணியிருக்கேன். 5 டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் கலர்ஸில் மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை வந்து எப்படி ஹோம் டெக்கராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே கலரில் 2 கலர் யூஸ் பண்ணி ஒயிட் பிங்க் இல்லைனா ஒயிட்
க்ரீன் அந்த மாதிரி கலர்லலாம் ஃபுல்லாக நிறைய மேக் பண்ணிவிட்டு அது எல்லாமே சேர்த்து மாலை மாதிரி கோர்த்து வந்துட்டு வாசல்லலாம் கட்டி யூஸ் பண்ணலாம். இல்லைனா எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று மேலே ஒன்று லைனாக ஒரு 4 பீசஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இல்லை ஒரே கலர்ஸில் மேக் பண்ணி கட்டிட்டு நூல் யூஸ் பண்ணி உள்ளே கோர்த்து கட்டிட்டு வெஹிக்கல்ஸ்லலாம் சைடில் வந்துட்டு தொங்க விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு வீட்லேயே கூட எல்லா இடத்துலையும் ஒட்டி வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கு, ஃப்ளார் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு இதை வந்துட்டு டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி லைனாக வச்சு கட்டிட்டு இப்படி வைக்கிறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி லைனாக வச்சுட்டு நூல் கோர்த்துக்கலாம். இப்படி லைனாக நூல் கோர்த்துட்டு வெஹிக்கல்ஸ்லலாம் கூட பைக்லலாம் சைடில் வந்துட்டு கட்டி தொங்க விட்டுக்கலாம். அந்த ஹெட்லைட் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் கட்டி வச்சுக்கலாம். பார்க்குறக்கு வந்துட்டு அழகாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஆட்டோஸில் அந்த மாதிரி வெஹிக்கல்ஸ்லலாம் உள்ளே கட்டி வச்சுக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. அண்டு மாலை மாதிரி கட்டி கூட வாசலில் அங்கெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் கூட கதவெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல சைடில் ஃபங்க்ஷன் டைம்ஸ்லாம் இந்த மாதிரி மேக் பண்ணி தொங்க விடலாம். ஸோ இந்த மாதிரி மேக் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை கையில் வச்சு அமுத்திக்கிட்டே இருக்கும்போது கூட இது நல்லா இருந்துச்சு. அதுவுமே வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களோடவும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கலரில் வந்துட்டு எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட்டையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.